ஸோ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அந்த நிறை நம்மளுடைய வெயிட் பாடி வெயிட் வேறு வேறு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு அணுவுக்கும் அதற்கான வெயிட் இருக்கும். அதை பற்றி பார்க்க போகிறோம். ஐயுபாக் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. இது கெமிஸ்ட்ரி உலக அளவில் எல்லாருக்கும், இப்போ நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க, அதே மாதிரி இந்தியன்ஸ், அமெரிக்கன்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு காமனாக ஒரு சிஸ்டம் தான் என்னது ஐயுபாக் சிஸ்டம். எல்லாருக்குமே புரிகிற மாதிரி கெமிஸ்ட்ரி படிக்கிறது என்னது ஐயுபாக் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி அமைப்பானது கார்பன் 12 அணுவினை நியம அணுவாக கருத்தில் கொண்டது. அதன் அணுநிறை 12 AMU அல்லது 12U என எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இப்போ என்ன பண்ணலான்னு சொன்னால், இது எதுக்கு இந்த கார்பன் 12 வருதுன்னு சொன்னால், ஒப்பு அளவீட்டு முறைக்காக. எதுக்காக வருது? ஒப்பு அளவீட்டு முறை. இந்த ஒப்பு அளவீட்டு முறை அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு கிளாஸில் ஒரு ஹைட்டான ஒரு பையன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், மற்ற பிள்ளைங்களோட ஹைட்டில் எடுத்த பிறகு அவன் ஹைட்டை நம்ம தொடர்புபடுத்தி இவனை விட கட்டையான ஆட்கள் இத்தனை பேர், அவனோட ஒரு மீடியமாக ஒரு ஆளை எடுத்து வச்சுக்கிட்டு இவனோட கட்டையாக உள்ள ஆட்கள் இத்தனை பேர், இவனோட அதிகமான ஆட்கள் இத்தனை பேர்னு சொல்லி ஒரு ஒப்புமைப்படுத்துறது ஒருத்தவங்களோட மார்க். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் இது, ஃபர்ஸ்ட் மார்க் கீழே இப்போ 90, ஃபர்ஸ்ட் மார்க் 90 மார்க் கீழே எத்தனை பேர் இருக்காங்க, 90 மார்க்கில் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்பு படுத்தி ஒப்புமைப்படுத்தி பேசுகிறது தான் ஒப்பு அளவீட்டு முறை. இந்த ஒப்பு அளவீட்டு முறைக்கு இந்த ஐயுபாக் சிஸ்டத்தில் எடுக்கிற தனிமம் கார்பன் 12. இந்த ஒப்பு அளவீட்டு முறைக்கு எடுக்கிற தனிமம் என்னது? கார்பன் 12. ஒரு அணுவின் நிறையை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அணுவின் நிறையை எதோட ஒப்புமைப்படுத்தி பார்க்குறாங்க? கார்பன் 12ஓட ஒப்புமைப்படுத்தி பார்க்குறதா ஒப்பு அணுவீட்டு நிறை. அடுத்து பார்த்திங்கன்னா, அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில், இதில் டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய வித்தியாசத்தை நீங்கள் படிக்காத டேர்ம்ஸ் நிறைய வரும். இது சயின்ஸில் உள்ளது தான். இது நீங்கள் படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில் 12இல் ஒரு பங்கு நிறை அணு நிறை அலகு அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என வரையறுக்கப்படுகிறது. இது ஒரு 2 மார்க் கேட்கலாம். அணுநிறை என்றால் என்ன, அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என்றால் என்ன? அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில், அடி ஆற்றல் நிலையில் உள்ள கார்பன் 12 அணுவின் நிறையில் 12இல் ஒரு பங்கு நிறை அணுநிறை அலகு அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என அழைக்கப்படுகிறது. அதில் 1 அட்டாமிக் மாஸ் யூனிட், AMU அப்படின்னா அட்டாமிக் மாஸ் யூனிட், அல்லது 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1.6605 × 10⁻⁻27 kg. அடுத்து பார்த்தீங்கன்னா, இதை கரெக்டாக எழுதலாம் கூட. ஒப்பு அணுநிறை என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் இங்கிருந்து ஆரம்பிக்கப்படும். ஒப்பு அணுநிறை என்பது ஒரு அணுவின் சராசரி அணுநிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் இடையான விகிதம் என வரையறுக்கப்படுகிறது. இது கரெக்டான டெஃபினிஷன். ஒப்பு அணுநிறை என்பது ஒரு அணுவின் சராசரி அணுநிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் இடையான விகிதம். ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது. இப்போ 1 AMU அல்லது 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1.66. இதை எதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க? கார்பன் 12 வச்சு கண்டுபிடிச்சது. 1 அட்டாமிக் மாஸ் யூனிட் அல்லது 1 யூனிட் இஸ் ஈக்குவல் டு 1.66 × 10⁻⁻27. இப்போ ஒப்பு அணுநிறைனா இந்த அணுநிறை கூட நம்ம கம்பேர் பண்ணி, ஒரு அணுவினுடைய சராசரி நிறைய இந்த ஒப்பு அணுநிறையோட கம்பேர் பண்ணி அதுக்கும் இதுக்குள்ள விகிதம், ஒரு அணுவின் சராசரி அணுவின் நிறைக்கும் ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் இடையான விகிதம் தான் ஒப்பு அணுநிறை. இப்போ ஒப்பு அணுநிறைங்கிறது இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் அப்ளைட் கெமிஸ்ட்ரி வச்சு எதை நம்மளுக்கு எக்ஸாம்பிள் எடுக்கிறாங்க? கார்பன் 12. அந்த கார்பன் 12 ஒரு பொதுவாக எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஒரு ஒப்பு அணுநிறை கண்டுபிடிக்கிறாங்க. ஒப்பு அணுநிறை என்னது? 1.6605 × 10⁻⁻27 அல்லது ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. இந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் நம்ம எந்த அணுவோட, குளோரின் அணுவோ அதை பார்க்க போனால் குளோரின் அணுவின் நிறைக்கும் இந்த ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறைக்கும் இடையான விகிதம். ஆக்சிஜன் பார்க்க போகிறோன்னு சொன்னால் அந்த ஆக்சிஜன் அணுவின் நிறைக்கும் ஒருமைப்படுத்த அணுநிறைக்கும் விகிதம் தான் என்னது? ஒப்பு அணுநிறை.
இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜனையும் ஒப்பு அணுநிறை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஒப்பு அணுநிறைக்கான ஃபார்முலா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. நான் சொன்னது தான். ஒப்பு அணுநிறைக்கான ஃபார்முலா அணுவின் நம்ம எந்த அணு எடுக்க போகிறோமோ அந்த அணுவினுடைய சராசரி நிறை டிவைடட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. இப்போ எடுத்துக்காட்டாக ஹைட்ரஜனுடைய ஒப்பு அணுநிறை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் ஹைட்ரஜனோட அணுவின் சராசரி நிறை டிவைடட் பை 1 ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை என்ன கண்டுபிடிச்சோம்? 1.6605 10⁻⁻27. இவன் ஹைட்ரஜனுடைய அணுவின் சராசரி நிறை சொல்லி பார்த்தீங்கன்னா 1.6736 10⁻⁻27. அது மாதிரி இதனுடைய அணுநிறை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை 1.66. இது ரெண்டையும் நம்ம விகிதம் போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 1.0078லேருந்து அதை 1.008. இதான் ஹைட்ரஜனுடைய ஒப்பு அணுநிறை. அப்போ ஒப்பு அணுநிறைன்னு சொல்லி டெஃபினிஷன் கேட்டாங்கன்னா இந்த ஒப்பு அணுநிறை வரையறை எழுதிட்டு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எழுதிடலாம். இது ஃபார்முலா அணுவின் சராசரி நிறை டிவைடட் பை ஒருமைப்படுத்தப்பட்ட அணுநிறை. எக்ஸாம்பிளுக்கு ஹைட்ரஜனுடைய ஒப்பு அணுநிறை கண்டுபிடிச்சி எழுதணும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசோடோப்புகள். ஐசோடோப்புகளை பற்றி நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் அழகாக படிச்சிருப்பீங்க. ஒரு அணுவே 2 விதமான மூலக்கூறு நிறை உடையது. அதாவது சிஎல் நீங்கள் படித்தது இந்த எக்ஸாம்பிள் தான் படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்குது எனக்கு. சிஎல் குளோரின் அணு, அதனுடைய அணு எண் 17. அதில் அதனுடைய அணு நிறை 35 உள்ளது இருக்குது, 37 உள்ளது இருக்குது. அதாவது ஒரே அணு எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும் கொண்ட தனிம அணுக்கள் ஐசோடோப்புகள். படிச்சு ஞாபகம் இருக்கா? ஒரே அணு எண்ணும் வேறுபட்ட நிறை எண்ணும் உடைய தனிம அணுக்கள் ஐசோடோப்புகள். அதே மாதிரி எடுத்துக்காட்டு என்னது? குளோரினோட அணு எண் 17 தான். அந்த அணு எண் 17ல் 35 நிறை எண் உள்ளது இருக்குது, 37 உள்ளதும் இருக்குது. அப்படி 2 ஐசோடோப்புகள், ஒரே தனிமம் 2 ஐசோடோப்புகள் இருந்தால் அதனுடைய ஒப்பு அணு நிறை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ ஹைட்ரஜனுக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நம்ம ஐசோடோப்புகள் இந்த மாதிரி ஒரு தனிமமே 2 விதமான ஐசோடோப்புகள் இருக்கலாம். அது நிறை எண் வேறுபட்டு இருக்கலாம். அந்த நிறை எண் வேறுபட்ட அந்த தனிம அணுக்களுக்கு, அந்த ஐசோடோப்புகளுக்கு எப்படி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? ஒப்பு அணு நிறை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த 2 ஐசோடோப்பில் 77:23 என்ற விகிதத்தில் கொண்டுள்ளது. அப்படின்னா என்னன்னா, அந்த ஃபஸ்ட்டு குறிப்பிட்ட CL35 35 77% இருக்கான். அதாவது பூமியில் அதிக குளோரின் எந்த நிறையெண்ண உடையது? 35%. 35 நிறையன் உடையது தான் அதிக சதவீதம். அடுத்தது நிறையன் 37 உள்ளது 23% தான் இருக்குது. புரியுதா? இதுதான் அந்த ரேஷியோ. அதாவது குளோரின் 2 விதமான குளோரின் இருக்குது. குளோரின் 35 உள்ளதும் இருக்குது, குளோரின் 37 உள்ளதும் இருக்குது. ஆனால் அதில் 77% குளோரின் 35 தான் அதிகமாக காணப்படுது, 23% தான் 37 இருக்குது. அப்போ அந்த மாதிரி 2 ஐசோடோப்புகளை கொண்டதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொன்னால், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிஎலோட நிறை என்னது? 35. 35 × 77, அதனுடைய விகிதம் எவ்வளோ இருக்குது? 77. அதை பெருக்கியிருக்காங்க. 35 × 77 ப்ளஸ் ரெண்டாவது உள்ளது என்னது? 37, நிறைய 37. அதனுடைய விகிதம் எவ்வளவு? 23. அப்போ அதை ரெண்டையும் பெருக்கி by 100. அப்போது ஐசோடோப்பு கொடுத்தா எப்படி கண்டுபிடிக்கலாம் ஒப்பு அணு நிறை? அப்போ அதனுடைய நிறை எண்ணையும் விகிதத்தையும் பெருக்கிக்கணும். 35 × 77 ப்ளஸ் 37 × 23 by 100. ஸோ அதனுடைய ஆவரேஜ் இந்த கால்குலேஷன் கிடச்சி நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் 35.45. அப்போ இப்போ உங்களுக்கு குளோரின் ஒப்பு அணு நிறை கேட்டாங்கன்னு சொன்னால் அதனோட ஐசோடோப்புகளை வச்சும் அதனுடைய விகிதத்தை வச்சும் கால்குலேட் பண்ணி நம்ம கொண்டு வரது தான் குளோரினோட சராசரி ஒப்பு அணு நிறை. இது முக்கியமாக அடிக்கடி 3 மார்க்கில் கேட்குற கொஸ்டின்ஸ் அல்லது 2 மார்க்கில். ஐசோடோப்புகளுக்கான ஒப்பு அணு நிறை எப்படி கண்டுபிடிக்கலாம், ஐசோடோப்புகளின் ஒப்பு அணு நிறை எவ்வாறு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு நீங்கள் இதிலிருந்து மார்க் பண்ணி என்ன செஞ்சிடலாம், இதிலேருந்து மார்க் பண்ணிடலாம். இதிலேருந்து மார்க் பண்ணி அந்த ஆன்சர் கடைசி வரைக்கும் வர்ற மாதிரி, அந்த வேல்யூ வர்ற மாதிரி அங்கே வரைக்கும் நினச்சிடும் நீங்கள் எழுதணும். ஐசோடோப்புகள் அணிவினை சராசரி மதிப்பெண் வரையறுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக குளோரின் அணுவினை கருதுவோம். இதில் இந்த அணு இயற்கையில் Cl35 மற்றும் Cl37 ஆகிய 2 ஐசோடோப்புகளை உள்ளடக்கியது. அதனுடைய விகிதம் 77:23. குளோரினின் சராசரி ஒப்பு அணு நிறை, அதுக்கான கால்குலேஷன் 35 × 77 37 × 23 by 100. அடுத்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா
இதுக்கெல்லாம் ஃபுல்லாக நம்ம கால்குலேட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்க போகுது? 35.45. இதான் குளோரினோட ஒப்பு அணுநிறை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூலக்கூறு நிறை. இந்த மூலக்கூறுக்கு இன்னொரு பேர் சேர்மம். நம்ம சேர்மம்னு ஏற்கனவே படித்தோமா? அதான் மூலக்கூறு. சேர்மம்னா என்ன படித்தோம்? ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தனிமங்கள் சேர்ந்தது தான் நம்ம சேர்மம்னு சொல்லி படித்தோம். வெவ்வேறு தனிமங்கள் சேர்ந்தது தான் சேர்மம்னு சொல்லி படித்தோம். இப்போ நீர் மூலக்கூறு எடுத்துட்டிங்க. நீர் வந்து மூலக்கூறு. நீர்னா ஹைட்ரஜன், H2O, 2 ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் அணு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு அணுவுக்கும் தனித்தனி அணு நிறை காணப்படுது. ஒவ்வொரு அணுவுக்கும் தனித்தனி அணு நிறை. அப்போ அந்த அணுவெல்லாம் சேர்ந்து மூலக்கூறாக உருவாகும் போது அந்த தனிப்பட்ட அணுவினுடைய நிறையை கூட்டும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெயிங் மிஷினில் வந்து ஒரு ஆள் நிற்கிறீங்க, உங்களுடைய வெயிட்டை மட்டும் காட்டும். அதே வெயிங் மிஷினில் 2 பேர் ஏறினீங்கன்னா அந்த 2 பேர் சேர்ந்த மாதிரி உள்ள அந்த வெயிட்டை காட்டும். அப்போ ஒரு ஆள் நிற்கிது, அப்ராக்சிமேட்டாக அவங்களுடைய வெயிட் வந்து 35 கிராம் அப்படின்னு சொன்ன கிலோகிராம் அப்படின்னா 35 கிலோ காமிக்கும். அதே மாதிரி இன்னொரு கொஞ்சம் ஸ்டவுட்டாக பல்காக ஒரு ஆள் சேர்ந்து நிற்கிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணி நிற்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பல்கான ஆளோட அந்த வெயிட்டையும் சேர்த்து அவனுக்கு வந்து வெயிட் ஒரு 45 இருக்கலாம். அப்போ 45 + 35 ரெண்டையும் சேர்த்து தான் அந்த ரிசல்ட் காமிக்கும். ஸோ அப்போது அந்த 2 பேர் சேரும். அதே மாதிரி அணுக்கள் எல்லாம் சேர்ந்து தான் மூலக்கூறை உருவாக்குது. வெவ்வேறு அணுக்கள் சேர்ந்து மூலக்கூறை உருவாக்குது. அப்போ அந்த பர்டிகுலர் அந்த அணுவின் நிறை எல்லாத்தையும் நம்ம கூட்டும்போது நம்ம கிடைக்கிறதா என்னது? மூலக்கூறு நிறைன்னு சொல்லுவாங்க. இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு. ஹைட்ரஜன் கூட மூலக்கூறு தான் சொல்கிறாங்க. ஏன்னு சொன்னால் ஹைட்ரஜனில் 2 ஹைச் மட்டும் நான் ஏற்கனவே சொன்னேன். ஹைச் மட்டும் போட்டால் ஹைட்ரஜன் அணு. ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்படின்னு சொன்னால் என்னது? H2 போடணும். இப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறு போடும்போது அந்த ஹைட்ரஜன் மூலக்கூறில் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது? 2. ஒரு ஹைட்ரஜனுக்கு இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம எக்ஸாம் படிக்கும்போது தான் ஒப்பு அணுநிறை, ஹைட்ரஜன் அணுநிறை பார்க்கும்போது ஆன்சர் என்ன கிடச்சிது? 1.008 ஹைட்ரஜனுக்கு கிடச்சிதா? அப்போ ஒரு ஹைட்ரஜன் மூலக்கூறு ஒரு ஹைட்ரஜனுக்கு தான் 1.008. அப்போ ஹைட்ரஜன் மூலக்கூறுனா 2 ஹைட்ரஜன் அதில் இருக்குது. அப்போ 2 இன்ட்டு ஒரு ஹைட்ரஜன் அணுநிறை. அப்போ 2 இன்ட்டு 1.008 2.016. அதே மாதிரி யூங்கிறது அந்த யூனிட், அட்டாமிக் அந்த மூலக்கூறு நிறையோட யூனிட் அப்படிங்கிறது. அடுத்து குளுக்கோஸ் வந்து சேர்மம். அதனுடைய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படித்தோம், C6H12O6. இதில் 6 கார்பன், ஹைட்ரஜன் 12, ஆக்சிஜன் 6. இப்போ பார்த்தீங்கன்னா கார்பனோட அணுநிறை 12. இது நீங்கள் வந்து இந்த பீரியாடிக் டேபிள், இந்த தனிம வரிசை அட்டவணை புக்கில் ஒரு பக்கத்தில் கொடுத்துருக்கு, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அதை நோட் பண்ணும்போது கீழே ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இப்போ குளோரினுக்கு நம்ம பார்த்தோமா? குளோரினுக்கு 17. இது அணு எண், இது நிறை எண். நிறை எண்ணை தான் அணு நிறைன்னு சொல்லுவாங்க. மேலே உள்ளது தான் அணு நிறை. 35ங்கிறது அணு நிறை, இங்கே 37ங்கிறது அது அணு நிறை. அது மாதிரி கார்பன் எழுதும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கார்பனுக்கு வந்து என்ன இருக்குன்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் ரொம்ப பார்க்க வேண்டாம். இப்போ கீழே நம்மளுக்கு இந்த ஒரு டேப்லெட் காலம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு அணு நிறைய நம்மளுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய அணுக்கள், இந்த கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கக்கூடிய அணுக்கள் கொடுத்து அதனுடைய ஒப்பு அணு நிறை கொடுத்துட்டாங்க. ஹைட்ரஜனுக்கு 1.008, கார்பனுக்கு 12, நைட்ரஜனுக்கு 14. இதை தரவாக படிச்சிடணும். இதில் உள்ள எல்லா தனிமங்களுடைய சிம்பலோட அதனுடைய ஒப்பு அணுநிறை மதிப்பையும் என்ன செய்யணும்? இந்த டேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டேபிளை படிச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம இந்த கணக்கு பார்க்கணும்னு சொன்னால் ரொம்ப ஈஸியான கணக்கு தான். கார்பன் 6 எத்தனை நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு போட்டுக்கணும். ஒரு கார்பனுக்கு எத்தனை? இங்கே டேபிள காலத்தில் பாருங்கள், 12. அப்போ 6 × 12 அதை ஒரு ப்ராக்கெட் போட்டு ப்ளஸ் அடுத்து யார் இருக்கா? 12 ஹைட்ரஜன். அப்போ நம்பரை ஃபஸ்ட்டு போடுங்க. 12 இன்று ஒரு ஹைட்ரஜனுக்கு எத்தனை? 1.008. 12 × 1.008 ப்ளஸ்ஸு அது மாதிரி ஆக்சிஜன் எத்தனை? இங்கே எத்தனை இருக்குது? ஃபார்முலா படி 6. 6 இன்று ஒரு ஆக்சிஜனுக்கு எத்தனை? 16. இதெல்லாம் கூட்டினா கிடைக்கிறது தான் குளுக்கோஸோட சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை. குளுக்கோஸ் சேர்மத்தின் ஒப்பு மூலக்கூறு நிறை. இப்போ நீங்களே போடலாம். இப்போ NaCl நான் கேட்குறேன் உங்களுக்கு, NaCl எப்படி கண்டுபிடிப்பீங்க? NaCl ஃபார்முலா, சோடியம் குளோரைட ஃபார்முலா NaCl எப்படி கண்டுபிடிப்பீங்க? Naயோட நம்பர் என்னது? 23. அந்த ஃபார்முலா படி Na 1 தான் இருக்குது. அப்போ 23 ப்ளஸ் Cl, ஃபார்முலா படி Cl தான் 35.45. ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் NaClோட மூலக்கூறு நிறை. அதே மாதிரி தான் KCl. இந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம என்ன கேட்டாலும் இந்த மாதிரி இது எல்லாமே இந்த கணக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஹோம்ஒர்க் நோட்டில் நான் ஹோம்ஒர்க் கொடுப்பேன். ஒப்பு மூலக்கூறு நிறை கண்டுபிடி எத்தனாலுடைய ஃபார்முலா C2H5OH. அப்போ கார்பன் 2 × 6 போடணும் ப்ளஸ்
5 இன்ட்டு 1 போடணும். அடுத்தது இங்கே ஓ ஒன்றுமே கொடுக்கலன்னா 1 அர்த்தம் 16 ஆக்சிஜனுக்கு 16.